பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். To have knowledge, you must first have reverence for the Lord. Stupid people have no respect for wisdom and refuse to learn. நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 7. தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அளிக்கும் ஞானத்தின் மூலம் நீங்கள் வாழும்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிளவு ஏற்படும். நீங்கள் சத்தியத்தின் பாதையில் வாழும் வாழ்க்கையை எதிர்ப்பவர்களை தான் இன்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்து முட்டாள் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நீதியான பாதையை கற்றுத்தரும் ஞானத்தை புறக்கணித்த மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். தெய்வத்தின் பார்வைக்கும் உலகத்தின் பார்வைக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழும்போது குடும்பத்திலும் நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் உள்ளவர்களுக்கு நீங்கள் தடைக்கற்களாக எண்ணி உங்களை அழிப்பதற்காக சதி செய்வார்கள். ஆனால் உங்களுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அளிக்கும் ஞானமோ உங்களுக்கு நல்ல விவேகத்தையும் யோசனையும் தந்து உங்களை அந்த பாவிகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயர் 7 தூண்களுமாய், மாண்புயர் 7 தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தார் உனையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுடரம் நீ தரித்திடவே, தாயுடரம் நீ தரித்திடவே, தனதோர் அமல தலமென கொண்டார். ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே.